ஹலோ ஆர்டிஸ்ட், இன்றைக்கி நம்ம Tombow MONO Zero Eraser எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதோட ஆன்லைன் ப்ரைஸ் 300. ஸோ அதனால் நம்ம வீட்டிலே பண்ணிடுவோம். இதுக்கு நம்மளுக்கு ஒரு காலியான ஸ்கெட்ச் பென் வேணும், அது கூட ஒரு எரேசர், அப்புறம் ஒரு நைஃப் இல்லைன்னா கத்தி, டேப், இதெல்லாம் இருந்தாவே போதும். வீட்டிலே பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெட்ச் பென்னு பின்னாடி இருக்கிற இந்த மூடியை கழட்டிடுவோம். கழட்டிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ரீஃபில்லை எடுத்துருவோம். அது நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பென் பின்னாடி இருக்கிற இந்த இடத்துல ஒரு 4 இல்லை 5 கட் பண்ணிக்குவோம். சின்ன பசங்களா இந்த நீங்கள் பண்ணாதீங்க, பெரியவங்ககிட்ட சொல்லி பண்ண சொல்லுங்க, சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் எரேசர் எடுத்துக்கோங்க. எரேசர் மேலே இந்த பெண்ணை வச்சு அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்டு ஷேப்பில் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அப்புறம் எரேசரை கீழே வச்சு பெண்ணை மேலே வச்சு உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு எரேசரை கட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பெண்ணை மேலே வச்சு மறுபடியும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பென் எடுத்து அந்த இடத்துல ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் சுற்றி இருக்கிற எரேசரை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் தான் கட் பண்ணணுன்ட்டு இல்லை, சும்மா சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ பென்னுக்குள்ளே அந்த எரேசரை டைட்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்த்து ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துகிட்டு எரேசருக்கும் பின்ன பென்னுக்கும் சேர்த்த மாதிரி நீங்கள் டேப் போட்டு வச்சுக்கோங்க. ஏன் நம்ம டேப் போட்டு வைக்கிறோம்னா எரேசர் அங்கேருந்து கலண்டி வந்துடக்கூடாதுன்ட்டு. ஒட்டு வச்சதுக்கப்புறம் பிளேடு எடுத்து எரேசரை பென்சிலை எப்படி நம்ம ஷார்ப்பாக வச்சுக்கிறோம் அந்த மாதிரி எரேசரை ஷார்ப் டிப்போட இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் என்ன மாதிரியே உங்களுக்கும் எரேசரை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்துகிட்டு அலேக்காக கட் பண்ணிடுவாங்க. இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எரேசர் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதனால் பிளேடை வச்சு நல்லா சுரண்டி எடுத்துருங்க.
பார்த்தீங்கன்னா நம்ம டாம்போ மோனோ ஜீரோ எரேசரை வீட்லேயே பண்ணிட்டோம். இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா? இப்போ நான் ஷேடு பண்ணி உங்களுக்கு எரேஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஷேட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் நம்ம வீட்டிலே பண்ண பிளெண்டிங் ஸ்டம்ப் எப்படி பண்ணேன்னு தெரியணுமா? லிங்க்கு சைடில் இருக்குது பாருங்கள். இதை தொட்டிங்கன்னா இது எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிளெண்டிங் ஸ்டம்ப்பை வச்சு பிளெண்ட் பண்ணிடுவோம். பிளெண்ட் பண்ணிட்டு இப்போது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கின மோனோ ஜீரோ எரேசர் வச்சு அழிச்சு காட்டுறேன். இப்போ நம்ம வீட்டிலே பண்ண மோனோ ஜீரோ எரேசர் வச்சு அழிக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த பிளேடை எப்படி வீட்டிலே பண்ணுவோன்ட்டு பார்ப்போம்.